படிக்கல, ஸ்கூல் பக்கமே போகல, படிப்பறிவே இல்ல அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளையா இருப்போம் அப்படின்றதுக்கு இந்த யூபியை சேர்ந்த மட தற்குறிகள் ஒரு பெரிய உதாரணம். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூபியில லக்னோல நடந்த ஒரு சம்பவம். அங்க பெரிய மலையால வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தற்குறிங்க அந்த வெள்ளத்திலையும் வேற வழி இல்லாம வேலைக்கு போயிட்டு வர மக்களை பூரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாஜ் ஹோட்டலுக்கு பக்கத்துல உள்ள பிரிட்ஜ் கீழே அந்த வெள்ளத்துல எங்க குண்டு இருக்கும் எங்க குழி இருக்கும்னு தெரியாம காரை பார்த்து ஓடி போயிட்டு இருக்க மக்களை வழிமறிச்சு அந்த காரோட கதவை திறந்து அதுக்குள்ள தண்ணி அள்ளி ஊத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளைய ஹராஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கப்பல் வந்து வேலைக்கு போயிட்டு பைக்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல தண்ணி அள்ளி தெளிச்சு விட்டதோட விடாம அந்த பைக்கை பிடிச்சி இழுத்து விட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுகிற மாதிரி போய் அந்த லேடி உள்ள விழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ள. இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் போலீஸ் எல்லாம் இருந்து இந்த வீடியோ அந்த சைடு வைரல் ஆனதுக்கு அப்புறம் எங்க நம்மள அசிங்கப்படுத்துவாங்களோ அப்படின்ட்டு அந்த நபர்களை தேடிட்டு வரோம்னு சொல்லி ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. என்னடா இது அநியாயமா இருக்கு, உங்க கண்ணு முன்னாடி தான் அதை பண்ணிருக்காங்க, இப்ப என்னத்த அவங்கள போய் நீங்க தேடுறீங்க நொட்டுறீங்க. கொடுமை நான் 1-2 பேர் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அங்க ஒரு ஊரே நிக்குது, அப்ப எவ்வளவு பேர் தற்கொலையா இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க நீங்களே.